ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ட்விஸ்டட் அப்சஷனோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு இருந்துருங்கடா. ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்கள் கண்ணில் சம்திங் என்னமோ விழுந்திருக்கும். அதை தான் ஜேகே வந்து இப்போ வந்துட்டு எடுத்து விட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் அப்பா வரதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அப்படியே 2 பேரும் அந்த தூசியை எடுக்கிறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க உங்கள் அப்பா அப்படியே வந்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி இந்த சைடு வந்து இழுத்து போடுறாரு. இழுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி சப்புன்னு கன்னத்துலேயே அரைகிறாரு. ஸோ ஜேகேவா அப்படியே வந்து கோவமாக மூஞ்ச பார்க்க உங்கள் அப்பா தான் என்னடா என்னடா முறைக்கிற, வீட்டுக்கு வந்து வீட்டில் இன்னும் 3 வாரத்தில் கல்யாணம் ஆக போகிற பொண்ணை போயிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்பா அப்பா வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. நீ கையை விடுனேகா இன்னைக்கு வேணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறாரு. ஒரு மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. பட் நிற்கலையே, அப்படியே அடிச்சடிச்சு கீழே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்னங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் வந்து கையை பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கத்திட்டு அப்படியே ரொம்ப கத்திடுறீங்க. அப்பா ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அப்படியே உங்கள் அப்பா வந்து அப்படியே உங்களை பார்க்குறாரு. பா அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணான், மற்றபடி ஒன்றும் பண்ணலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஸ்மிருப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே உங்கள் அப்பா ஜேகேவை திருப்பி பார்க்குறாரு. அப்படியே ஜேகே உங்கள் அப்பாவை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஐயோ அந்த பிள்ளைய போய் இப்படி அடிச்சிட்டிங்களே, நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான், இப்படி போயிட்டு எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணிடுறீங்க, இந்த ஒரு கேரக்டரை மாற்றுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நடந்து போய் கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஜேகேயோட தாட்ஸாகவே இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அடித்ததில் லைட்டாக பிளட்டு கிளாட் ஆகிருக்கும். ஸோ அதையே நினச்சிட்டு இருக்கீங்க. என்ன நேகா என்ன திங்க் பண்ணிகிட்ருக்க? எதுவும் இல்லைப்பா, அது அந்த பையனை நீங்கள் அடிச்சிங்கல்ல, அதான் பிளட்டு அங்கங்கே கிளாட் ஆகிருந்துச்சு. ஆமாம்ல, சரி எல்லாம் உங்களை சொல்லணும். எந்த ஒரு பிள்ளைய பார்த்தாலும் சந்தேக பார்வையோடு பார்த்து அந்த பையனையும் அடித்து போட்டு போதும் இப்போ என்ன, மதியானத்துக்கும் அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், இந்த சாப்பாடில் கொஞ்சம் கொண்டு போய் கூட அவனுக்கு. நான் கொடுத்தாலாம் ஆகாது, நீங்கள் இல்லைன்னா இவ தான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாங்க. நான் எதுக்கு போகணும், ஏன்னா இதுக்கு காரணம் நீயும் தான், புரிஞ்சுதா? மேலேயே அப்பா கிட்ட சொல்லி தடுத்துருந்துருக்கணும். அதுவும் கேட்காம சும்மா நான் என்னெல்லாமோ பண்ணேன், பட் அப்பா தான் எதுவுமே கேட்கல, நீ எதுவும் பேசாத, 2 பேரில் யார் கொண்டு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கேட்குறாங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துட்ருக்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிஃபன் கேரியரில் ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறீங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. இல்லைம்மா ஆல்ரெடியே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவனுக்கு வேறு அடிபட்டிருக்கு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ பப்பு நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் வேக்காயிருப்பான். ஏன்னா காலையிலேருந்து செம்ம வேலை, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான், அப்படி தான் படுத்து தூங்கி இருந்திருப்பான். இப்போ டைம் ஒரு 1:30 இருக்கும், இப்போ தான் எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே எந்திரிச்சு கீழே வரான். என்னெல்லாம் முடிஞ்சிச்சா? நீ தான் படுத்து தூங்கிட்ட, வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்தா நல்லா சாப்பிடு சரியா? சரி. ஆமாம் நேரா எங்க? அவள் பக்கத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கா கொடுத்துட்டு வரதுக்கு. ஓ அப்படியா, எதுக்கு அவளை அமிச்சிங்க, நீங்கள் போயிருந்துருக்க வேண்டியது தானே? இல்லைடா, அவளை தானே பொண்ணு பார்க்க வந்தாங்க, அப்போ அவன் தானே கொண்டு கொடுக்கணும். பையன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? பின்ன என்னங்க, நீ சும்மா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பப்புக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படியே ஹாலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க, பார்த்தா ஜேகே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, ஜங்குக் அடிபட்டிருக்குல்ல,
உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நீட்டாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு உள்ளே ஒரு சோஃபா இருக்கும், அதில் போய் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க சுற்றி முற்றி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது வீட்டில். அப்படியே ஜேகே வந்து ஃப்ரெண்டில் ஒரு சோஃபா இருக்கும், அதில் போயிட்டு உட்கார்றாரு. உட்காந்துட்டு உங்களையே ஸ்டேர் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன அப்படியே லுக் விட்டுட்ருக்க? ஏதாவது பேசு. அது அது ஒன்றும் இல்லை, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டேபிளில் அப்போ தான் உங்கள் கேஸ் போகுது. பார்த்தா ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வச்சுருக்கான். நீ இன்னும் மருந்து போடலையா? எதுக்கு எதுக்கு மருந்து போடணும்? இல்லை, பிளட்டெல்லாம் கிளாட் ஆகிருக்கு. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். அப்பா தான் ஏதோ தெரியாமல். ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஓகே? இது ஜஸ்ட் பட்டிருக்கு, இதுக்கு வேணால் மருந்து போட்டுக்கலாம். அதனால் கூட இதுக்கு மெடிசன் தர முடியும். கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை முறைச்சி பார்க்குறீங்க. என்ன தான் அடிப்பட்டாலும் உனக்கெல்லாம் திமிரு மட்டும் குறையவே இல்லைல்ல? சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு அடிப்பட்டால் என்ன நடந்திருக்கும்? அப்படி திங்க் பண்ணி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகடாக சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட போய் கோவமாக போய் எடுக்கிறீங்க. அப்படியே எடுத்து கொஞ்சம் மருந்து எடுத்து அப்படியே வச்சு கொடுக்குறீங்க. ஃபுல்லாக வச்சு கொடுத்துட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. சாப்பாடையும் உனக்கு எடுத்து போட்டு கொடுக்கணுமா, இல்லை நீயே எடுத்து போட்டுப்பியா? அதையும் போட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. முறைக்காதடி. என்ன அப்படியே பார்க்குற? இப்படி பார்க்கவும் பார்க்காத. என்னாலெல்லாம் சுத்தமாக தாங்க முடியல. நீ இப்படியெல்லாம் பார்த்தா பஞ்சு பறந்துருண்டி. அப்படிலாம் பார்க்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே மறுபடியும் முறைக்கிறீங்க. ஸோ அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்க ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ எடுத்தறியா இல்லையா? எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது, உங்கள் அப்பா தான் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக சொல்ல உங்களுக்கும் ஒரு மாதிரி பாவமாக தோணுது. சரி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் தட்டெடுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொடுக்குறீங்க. அது இந்தியன் ஃபுட்டு. ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்ன 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 இளவடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. ஓ, இதெல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்டல்ல? இல்லை சாரி, எப்படி இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறாரு. இந்தியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நீ பார்த்ததில்ல? கையால் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க நீங்கள் அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. ஏன் கையால் சாப்பிட்றதுன்னா அவ்வளோ சலிப்பா? இல்லை, கை யூஸ் பண்ணியெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், வேணா ஊட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை முறைச்சி பார்க்குறீங்க. ஏன்டி முறைக்கிற? தெரியாதுன்னு தானே கேட்குறேன். இது கூட பண்ணி விடலன்னா என்ன மேமுங்க நீங்கள்லாம்? அப்பா என்னாலெல்லாம் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நீங்கள் அப்படியே நல்லா முறைச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஜேகேக்கு எடுத்து ஊட்டி விடுறீங்க. ஸோ ஒரு 5 வார் போனதும் முடிஞ்சிடுது. அப்படியே நீங்கள் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு நீங்கள் அந்த டிஃபன் கேரியரையும் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறீங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கார் உங்களை பார்த்து. எதுக்கு இப்போ உட்காந்து சிரிச்சிட்டே இருக்க? சும்மா தாண்டி சிரிக்கிறேன், சிரிக்கவும் கூடாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில். எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற? என்னை மட்டும் பார்த்து தானே சிரிக்கிற? யார் சொன்னா? ஃபெலிக்ஸை பார்த்தும் தான் இப்படி பல்ல காட்டுவேன். உன்னை அவன் என்ன ஃபிகர் ஆயிடுவானா? என்ன நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ என் ஃபிகர்டி, அதான் சிரிப்பு வந்துட்டே இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பை பிடிச்சி அப்படியே வந்து சொல்கிறான். லியோமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கையெடுத்து விடுறீங்க. என்னடி லியோமி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பக்கத்தில் நிற்க வைக்கிறான். எங்கள் பாரு ஜேகே, சின்ன பசங்கக்கிட்ட விளையாடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒழுங்காக போய் உட்காந்து நல்லபடியாக படி. நாளைக்கு கேட்பேன்ல கொஸ்டின்ஸ், அப்போ ஆன்சர் பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் மஸ்ட், ஓகே?
போயிருந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நடந்து. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு போய் டிஃபன் கேரியரை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூமில் போய் படுத்துட்டு மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. டீப் திங்கிங்குள்ளே போயிடுறீங்க. அவனை எதுவும் சொல்லவும் முடியல, அவன்கிட்ட ஒன்றும் கேட்கவும் முடியல. யார்கிட்டையாவது ஏதாவது சொன்னால் கொல்ற மாதிரி நிற்கிறாங்க. அவனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, எனக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. யாருக்குமே ஒன்றுமே ஆகாமல் அவனை காப்பாற்றலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் போகுது அந்த நாள் ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு கிளம்புறீங்க. ஸோ காலேஜில் உங்களை பப்பு தான் ட்ராப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டு அப்படியே உங்கள் கேபின்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேமின் அங்கேருந்து விசில் ப்ளூ பண்ணி உங்களை கூப்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. டேமினை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ டேமின் பக்கத்தில் வரான். என்னடி பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கு அன்னைக்கு. என்ன டேமின் என்றைக்கும் இல்லாமல் இல்லடி, சும்மா தான் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணுறான். பார்த்தா அவங்க கையில் ஒரு மாதிரி தழும்பு இருக்குது ரெட் கலரில். அவன் பிடிச்சது தான். ஸோ அப்படியே வந்து பார்க்குறான். அதை பார்த்துட்டு உங்கள் கையை எடுத்து பார்க்குறான் நல்லா. என்ன இது? அது வந்து டேமின், நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போது கையை பிடிச்சதில் இப்படி ஆயிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? மருந்து போடலையா? அது ஐஸ் க்யூப் வச்சேன் டேமின், ஆனாலும் இப்படியே தான் இருக்குது, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. அப்போ இதோட தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீ சுற்றி இருக்க. வீட்டில் கேட்டிருப்பாங்க தானே என்ன பட்டுச்சுன்னு. ஆனால் நான் சொல்லலை டேமின், நீ பிடிச்சி தான் இப்படி ஆச்சுன்னு. நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது பண்ணி இந்த ரெட்டிஷ்னஸை போக வச்சுருக்கணும். ஆனால் நீ அப்படி பண்ணலை. யூ ஷிட், எப்படி உன்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? வீட்டில் என்னை தப்பானவன் காட்டி அது யாரையோ சொன்னியே நேற்றுக்கு, ஏதோ ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட டேமின் கேவலமாக பேசாத. என்னடி கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையையும் டைட்டாக பிடிக்கிறான். டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி நெரிக்கிறான் கையை. உங்களுக்கெல்லாம் எரியுது. அப்படியே நீங்கள் வந்து டேமினை ஒரு மாதிரி டியரியஸாக பார்க்குறீங்க. என்ன அப்படியே என்னை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பையன் கூட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கியா? டேமின், அசிங்கமாக பேசாத. என்னடி அசிங்கம்? சீ, உன்னை நினச்சா எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. ரொம்ப 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 அசிங்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, சீ, ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. டேமின், ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க? ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறீங்க. என்னடி, புருஷன் ஆக போகிறவன்னா இங்கே இருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு வாய்ஸு அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அப்படியே வந்து கூப்பிட டேமின் அப்படியே திரும்புகிறான். என்ன? ஐம் சாரி, இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு என்ன தெரியாததா? எங்கள் 2 பேருக்கும் வீட்டில் பேசிட்டாங்க. நேற்றுக்கு நீயும் தானே வந்திருந்த? ஆமாம், உண்மைதான், நானும் தான் வந்திருந்தேன். ஆமாம். ஆனால் காலேஜ் இங்கே கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது இல்லை மேம், அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சை பார்த்து அப்படியே தலையாட்டுறான். நீங்கள் அப்படியே டேமினையும் ஜேகேயும் மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அவன் மேலே நீ கையை வச்ச, அவ்வளோதான். டேய் என்ன வேர்டு யூஸ் பண்ணனியா? ஓத்தா, அவ என்னோடவ, ஏன் பொண்டாட்டி. உன் கை சுண்டு விரல் கூட அவன் மேலே பட்டக்கூடாது. இனிமேல் பட்டுச்சு அத்தா விதைச்சிருவேன். என்னடா, என்ன கேம் விளையாடிட்டு இருக்கியா? உன்னோட அந்த ஆள் இவன் தானா? அதனால தான் நேற்றுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருந்தியோ? திடீர்னு அசிங்கமாக பேசாத. இங்கே பார்த்து பேசு. உங்ககிட்ட பேசுனது நான்.
எங்கே பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவனை பார்த்து நிற்க வைக்கிறான். இங்கே பாடுறா அவ எனக்கானவ. உன்னால் என்ன ஆணையை பிடுங்க முடியுமோ பிடிங்கிக்கோ. 21 நாளில் எப்படியெல்லாம் ஆணையை பிடுங்க முடியுமோ நல்லா பிடுங்கிக்கோ. ஆனா ஃபைனலி ஷி வாஸ் மைன். எப்படி ஷி வாஸ் மைன். எப்போவுமே அவள் என்னோடது தான். இது நீயோ நானோ இல்லை இவளோட அம்மாவோ அப்பாவோ யாருமே எழுதுனது கிடையாது. இது எனக்கும் அந்த கடவுளுக்குமான டீல். இதில் நீ மட்டும் இல்லை, எந்த கொம்பை வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீ இப்போவே பேக் வாங்குறது நல்லது என்கிட்ட கேட்டா. இதுக்கு மேலே இப்போ கையை பிடிச்சி பேசுகிறது பார்த்தேன், உடம்புல கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மிரட்டிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ டேமின் அப்படியே நின்று பார்க்குறான். ஜேகேவை நல்லா முறைச்சி பார்க்குறான். ஸோ ஜேகே திரும்பியே பார்க்கல, உங்களை கூட்டிகிட்டு அப்படியே வந்துடுறாரு. அப்படியே ஜேகேவோட கிளாஸ் ரூம் முன்னாடி உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அங்கே பாரு, உள்ளே வந்து எதுவும் காட்டிக்காது, கேஷுவலாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேர்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு விங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே வர. அப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆனதும் நீங்களும் ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு பிரைட் ஸ்மைலோட உங்களை அப்படியே விஷ் பண்ணி உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போய் நிற்கிறீங்க. அப்போது ஒரு பையன் அப்படியே சொல்கிறான், கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூடா. எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும் மேம். இப்போ தான் பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணவா? மேம், நேற்றுக்கு சொன்னீங்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குன்னு, அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டு நோட்ஸை போர்டில் எழுதி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் பேக் ஹிப் நல்லாவே ரிவீல் ஆகுது. அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட் எடுக்கிறதுல சின்சியராக இருக்க ஜேகே மட்டும் அப்படியே வெறிக்க உங்களோட ஹிப்பே பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படியே திரும்பி பார்க்க ஜேகே தான் உங்களே அப்படியே ஸ்டார் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட ஜேகே நோ ரியாக்ஷன் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஜங்கோக் மேம் சொல்லுங்கள், என்ன விஷயம்? நத்திங். என்ன பண்ணிகிட்ருக்க? நோட்ஸ் எடுக்காமல் சும்மா உட்காந்துட்ருக்க? சும்மா உட்காந்துட்ருக்காங்களா? இல்லை மேம், நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். அப்புறமா எடுத்துக்கிறியா? இப்போவே நோட் எடுத்து ரைட் பண்ணு. அப்புறமா யாரை பார்த்து எழுதிப்பேன்? இதோ இவனை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸை பார்த்து காட்ட. ஐயோ, மலை மாட்டி விட்டுட்டான். நானே இங்கே உட்காந்து சைட் அடிச்சிட்ருக்கேன், இவன் எதுக்கு என்ன கையை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெலிக்ஸ் எழுந்திரிச்சுக்கிறான். மேம், என்ன பார்த்து தான் அவன் எழுதி எடுப்பான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்கள் நோட்டையே நான் போய் பார்த்து காப்பி பண்ணி இவனுக்கும் கொடுப்பேனே. ஏன் நீயும் அப்போ நோட்ஸ் எடுக்கலையா? இல்லை மேம், அது எனக்கு வேறு தூர பார்வை கம்மி, அதான் நான் வேறு பேக் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கேனா, எனக்கு சம் லெட்டர்ஸ் எல்லாம் தெரியல, அதான் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் எழுதி வச்சுருக்கேன். ஜேகே பற்றி உங்களுக்கே தெரியும், அவன் எதை பண்ணாலும் இப்போ பர்ஃபெக்டாக தான் பண்ணுவான். இல்லைடா மச்சான், ஆமாடா சொல்லு எதை பண்ணாலும் இப்போ பர்ஃபெக்டாக தான் பண்ணுவான். அதான் மிஸ்டேக்ஸ் நிறைய இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அதில் ரெட் மார்க் ஆகி அப்படி இப்படின்னு ஆயிரும். அதனால் நீங்கள் நோட்டு கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்ன நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டைய ஆட்டிட்டு கேட்க எல்லாம் உட்காந்து விழுந்து வாங்கி சிரிக்கிறாங்க. ஸ்டாப் லாஃபிங், நான் உனக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். 2 பேரும் எழுதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த புக்கை டப்புன்னு வச்சுட்டு அந்த சேரில் உட்காடுறீங்க. பார்த்தா வியூவே கெடுத்துட்டியடா,
டேய் நான் என்னடா பண்ணேன்? நீ வெறிக்க பார்த்தது அவங்களுக்கே தெரிஞ்ச அவங்களுக்கே அன்ஈஸியாக ஃபீல் ஆகி உங்ககிட்ட கேட்குற அளவுக்கு வந்து ஃபெலிக்ஸ் ஆ சொல்லுங்க மேம். என்ன அங்கே பேசிகிட்டு இருக்க? ஒன்றுமே இல்லையே. டிஸ்கஷன் மேம். இப்போ நீங்கள் எடுத்ததுக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. டிஸ்கஷனா? உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட கேளு. டவுட் இருந்தால் தானே மேம் உங்ககிட்ட கேட்க முடியும். எப்படி உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும்? ஏதாவது பேசணுமேன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது ஃபெலிக்ஸ். ஒழுங்காக பேசு. ஒழுங்காக தானே பேசுகிறேன் வாத்தா. மேம் அது நான் ஒழுங்காக தான் பேசுகிறேன். உங்களுக்கு தான் காதில் தப்பாக விழுது போல். உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஃபெலிக்ஸ் அப்படியே உட்காந்துக்கிறான். ஏய் இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ வேற பார்த்தா காதில் வந்துருந்து சங்கூதிட்டே இருக்கா. டேய் அடித்து வாக்கியெல்லாம் உடச்சிருவேன் சும்மா உட்காந்துட்டு. என்னடா நீ மட்டும் எல்லாத்தையும் பேட் போடுவல்ல? உனக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ஏறுதோ? டேய் வாயை மூடிட்டு இருன்னு சொன்னேன். இருக்கும்டா இருக்கும். இனிமே பாருடா வாழை வச்சு ஒன்று ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை வச்சு வித்த காட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஹே யூ பாத் சிட் ஸ்ட்ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜேகே உங்களை பார்த்ததும் சாஃப்டாக ஆகுது. அப்படியே சாஃப்டாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவளை பார்த்தோன்னே வலிய ஆரம்பிச்சிருவான். தலைவலி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பொண்ணை உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். இப்படியே 2 பேரும் மாற்றி ஃபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகேடா இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய் லவ் யூ ஆல்.